சந்தைப்பேட்டை பகுதியில் திமுக கூட்டணி கட்சிகளை சேர்ந்து 1000க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டம். ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் எஸ்ஐஆர் சட்டத்தை எதிர்த்தும் கண்டன முழக்கம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் சந்தைப்பேட்டை பகுதியில் ஒன்றிய பாஜக அரசின் எஸ்ஐஆர் திருத்த சட்டத்தை எதிர்த்தும் அராஜக போக்கை கடைபிடிக்கும் பாஜக அரசை கண்டித்தும் திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் எஸ்ஐஆர் திருத்த சட்டத்தை கண்டித்து கண்டன முழக்கமிட்டனர். மேலும் ஒன்றிய பாஜக அரசு தமிழகத்தில் காலூன்றும் முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் கண்டன முழக்கமிட்டனர். கழக நிர்வாகிகள் கூட இது சரிவர போய் சேரல. அதை நம்ம கழக தலைவரோட கரத்தை வழிபடுத்துறது அனைத்து பகுதியிலும் இதை ஒருங்கிணைத்து வலியுறுத்துமாறு ஒன்றிய நகர பேரவைக்கழக செயலாளர் செல்லியப்பட்டி இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் வாழ்த்து கூறி இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். மாவட்ட கழக செயலாளர் அருமையான மணிமாறன் அவர் கழக தொண்டர்களின் இதய கண்களாக இருக்கக்கூடியவருமான மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மூர்த்தியார் அவர்களுடைய வழிகாட்டுதல் படியும் இந்த மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தினுடைய திராவிட இயக்கத்தினுடைய போர்வால் என்று கழக வரலாற்றிலே தடம் பதித்திருக்கின்ற எங்களுடைய அருமை அண்ணன் சேடப்பட்டியார் பெற்றெடுத்த அருந்தவ நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் கழகத்துடைய இளைஞரணி செயலாளர் நாட்டுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுடைய வழிகாட்டின்படியும் நம்மை எந்நாளும் அன்போடு வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் அருமையண்ணன் மூர்த்தியவருடைய வழிகாட்டின்படியும் இன்றைக்கு நம்முடைய மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகளே, சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் வெங்கடேசன் அவர்களே, சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர்களே, மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகள் எஸ்ஐஆரை எதிர்த்து இன்றைக்கு நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த எஸ்ஐஆர் மூலமாக சிறப்பு தீவிர திருத்தப்பட்டியல் என்று சொல்லி வாக்காளர்களை மறைமுகமாக நீக்குகிறார்கள். எப்படி நீக்குகிறார் என்று சொன்னால், யாரெல்லாம் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை சேர்ந்தவர் இருக்கின்றார்களோ அவர்களை நீக்க வேண்டும் என்று முதலில் திட்டமிடுகிறார்கள். யாரெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரிப்பார்களோ அவர்களை அனுப்பி நிறுத்துவது, யாரெல்லாம் பாசிச விரும்பித்த பாரதிய ஜனதாவை ஆதரிக்கிறார்களோ அவர்களுக்கு வாக்குரிமை இல்லை என்றாலும் அவர்களை சேர்த்துக் கொள்வது, தகுதியற்ற வாக்காளர்களை சேர்த்துக் கொள்வது, இப்படி திட்டங்கள் மூலியமாக இங்கே உள்ளே புகுந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பீகாரில் அதை நடத்தி முடித்திருக்கலாம், ஹரியானாவில் நடத்தியிருக்கலாம், வட மாநிலங்கள் நடத்தியிருக்கலாம். ஆனால் பகுத்தறிவு நாடான தமிழ்நாட்டில் ஒருபோதும் இதை நடத்த முடியாது என்பதற்கான சான்றுதான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கண்டன ஆர்ப்பாட்டம். இங்கே சொன்னார்கள், சீக்கிரம் முடிங்க, மழை வரப்போகுது என்று. மக்களுக்கான உரிமையை காக்கின்ற இந்த போராட்டத்தில் மழை, இடி, மின்னல் எது வந்தாலும் சந்திக்கக்கூடியவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை சேர்ந்தவர்கள் தான். ஆக எந்த இடையூறு வந்தாலும் சரி, பாரதிய ஜனதா அதை சமாளித்து மக்களுக்கான உரிமைகளை காக்கும் முதலிடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தோழமை கட்சிகளும் இருக்கும் என்பதற்கு சான்றுதான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். எந்த வழியாவது புகுந்து விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். வந்திருக்கக்கூடிய தோழர்கள், தொண்டர்கள், நம்முடைய தோழமை கட்சி இயக்கக்கூடிய தோழமை தொண்டர்கள் அனைவருக்கும் அன்பான வேண்டுகோள், கவனமாக இருப்போம். ஒரு மாத திட்டத்தை புகுத்துறாங்க. இது என்ன குடும்பம் கேட்டீங்கன்னா, இத ஆதரிக்கிறாங்க யாரு? இந்த சதிகாரர்கள், அதிமுக. ஏன்னா இதன் மூலியமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஓட்டுகள் குறைந்து விடும், 15% வாக்காளர்கள் நீக்கிடுவாங்க, அப்ப நமக்கு வெற்றி வாய்ப்பு வந்துவிடும் என்ற அந்த நினைப்பில் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக இந்த திட்டத்தை ஆதரித்திருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தாயெல்லும் கொண்ட தலைவர் தமிழ்நாட்டுடைய முதல்வர் அவர்கள் அனைத்து வாக்காளர்களும் இடம்பெற வேண்டும், அவருடைய உரிமையை பறிக்கக்கூடாது, அவர்கள் யாருக்கு வேண்டுமானாலும் ஓட்டு போட்டுக் கொள்ளலாம், வாக்களிக்கலாம். ஆனால் அவருடைய வாக்குரிமை அவர்களுக்கான வாக்குரிமை என்று போராடி கொண்டிருக்கின்றார் நம்முடைய முதல்வர் அவர்கள். அதை கூட தெரியாம இந்த தற்கொலைகள் அதிமுக காரங்க இரண்டாவது முறையாக முதல்வர் பொறுப்பேற்பது எந்தவித மாற்றம் கிடையாது. அதே போலதான் மதுரை மாவட்டத்தில் 10 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்லிக் கொண்டு செய்யாதே
எனக்கு என் உரிமை என்